கடலுக்குள் இருந்த ஒரு சிறிய மீன், பெயர் மீனம்மா. தினமும் அவள் தனது நண்பர்களோடு விளையாடுவாள். இந்த மீனம்மா யாருக்கும் தெரியாம கடலை விட்டு வெளியில போய் கரையை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டான். அதனால அவ பட்ட கஷ்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ். ஒரு நாள் கடலுக்கு மேலே ஒரு மின்னும் ஒளி தெரிந்தது. அது என்ன என்று மீனம்மா ஆர்வமாக பார்த்தாள். நான் அதை சென்று பார்த்து வர்றேன் என்று மீனம்மா மேலே பாய்ந்தாள். அவள் கரையில் விழுந்து விடுகிறாள். சூரிய வெப்பம், உலர்ந்த மணல், அவள் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாள். அப்பொழுது ஒரு பெரிய அலை வந்து, "போ மீனம்மா, கடல்தான் உன் வீடு" என்று அவளை மீண்டும் கடலுக்குள் அனுப்பியது. இது போன்ற கதைகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சித்து தமிழ் ரைம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாம். மீனம்மா கடலுக்குள் நண்பர்களிடம் சென்று சிரித்து பேசுகிறாள். அதன் பிறகு மீனம்மா ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். பெற்றோர்கள் பாதுகாப்பு முக்கியம், தனியாக வெளியே போவதை தவிர்க்க வேண்டும்.